தம்பின்னு கூப்பிடுறதா தலைவர்னு கூப்பிடுறதான்னு எனக்கு தயக்கமாக இருக்குன்னு. தம்பின்னே கூப்பிடுங்க, அது இயல்பாக இருக்கும் அப்படின்னு. நான் அவர் கையில் ஒரு புத்தகம் கொடுத்தேன், நீயும் முதல்வர் ஆகலாம், ராக்கி ரங்கராஜன் எழுதியது. அந்த புத்தகத்தினுடைய அட்டையில் ஆளப்பிறந்த தம்பிக்கு ஆட்கொண்ட அண்ணன், அளக்க முடியாத அன்புடன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உட்காரவும் அப்படின்னாரு. உட்கார்ந்தேன். பல்வேறு விஷயங்களை என்கிட்ட பேசிக்கிட்டார். ரொம்ப மகிழ்ச்சி, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் நீங்கள் வருவீங்கன்னு, வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. பிறகு பேட்டியெல்லாம் பார்த்தாராம்மா? பார்க்குறாரு, நான் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னாரு. அந்த தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் நான் பேசின பேச்சை ரொம்ப ருசித்து அனுபவிச்சிருக்காரு. உலகமெல்லாம் அந்த பேச்சு போயிடுச்சு அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா. இல்லை, நீங்கள் தம்பின்னு கூப்பிடுறதா தலைவர்னு கூப்பிடுறதான்னு எனக்கு தயக்கமாக இருக்குன்னு. தம்பின்னே கூப்பிடுங்க, அது இயல்பாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அருகில் இருந்த ஆதவர்ஜுனாவும் ஆரோக்கியம் அவரும், இல்லை நீங்கள் மேடையில் நான் தலைவர் விஜய்னு சொல்லணும், நான் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கூடும், தம்பி விஜய்னு சொல்ல வேணாம், அங்கே சொல்ல வேணாம், நேரில் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டாரு.